நம்ம எல்லார்கிட்டையும் இருந்து அசாத்தியமா வர்ற ஒரு உணர்வு என்ன அப்படின்னு சொன்னா அது கோபம். நாம எதுக்காக கோவப்படுறோம், அப்படி கோவப்பட்டோம்னா என்ன விளைவு வரும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முதல்லயே கோபம் அப்படின்ற உணர்வு வெளியில் வந்துடும். ஒரு சின்ன கதையின் மூலமா உங்களோட கோபத்தை எப்படி அடக்கிறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போறோம். ஒரு மாணவன் அவனுடைய குரு கிட்ட போய், மாஸ்டர் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, என்னுடைய கோபத்தை என்னால் அடக்கவே முடியல, குணப்படுத்த ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்குறான். அதை கேட்ட அந்த குரு, அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு, இப்போ நீ என்கிட்ட உன்னுடைய கோபத்தை காட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த மாணவன், இப்போ எல்லாம் என்னால் அந்த கோபத்தை காட்டிக்க முடியாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த குரு, அப்போ எப்போதான் உன்னால கோபத்தை காண்பிக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அந்த மாணவன் சொல்றான், அது எனக்கு எதிர்பாராத சமயங்கள்ல தான் வருது அப்படின்னு சொல்றான். கேட்ட அந்த குரு, அப்படின்னா அது உன்னுடைய சொந்த இயல்பே கிடையாது, உன்னுடைய சொந்த இயல்பா இருந்துச்சுன்னா நான் எப்போ கோபப்படு அப்படின்னு சொன்னாலும் உன்னால கோபப்பட முடியும். பட் அது நடக்கல அப்படின்னா அது உன்னுடைய சொந்த இயல்பே கிடையாது அப்படின்னு அறிவுரை சொல்றாரு. நம்முடைய இயல்பான உணர்வுகள்ல கோபம் இல்லை அப்படின்னா நாம ஏன் அதை தலையில எடுத்துக்கணும் அப்படின்றது தான் இந்த கதையோட சுருக்கம். லேசா நாம இதை ஒரு கதையா சொல்லிட்டாலும் இப்போ நாம சொல்ல போற இந்த 5 டெக்னிக்கையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட கோபத்தை நீங்களும் கண்ட்ரோல் பண்ணலாம். முதலாவது டெக்னிக் மெடிடேஷன். இந்த மெடிடேஷன் அப்படின்றது கோபத்தை கட்டுப்படுத்த ரொம்ப முக்கியமான ஒரு டூல் அப்படின்னு இந்த உலகம் முழுக்க இருக்க நிறைய பேர் நம்புறாங்க. ஆரம்ப காலங்களில் நீங்க மெடிடேஷன் கத்துக்கிறதுக்கு ஒரு குருவை வச்சு கத்துக்கிறது ரொம்பவே சிறந்தது. போக போக நீங்களாவே பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களை நீங்களே சாந்தப்படுத்துகிறது. ரெண்டாவது டெக்னிக் சேஞ்ச் த என்வாயன்மெண்ட். இந்த அங்கர் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த மட்டும் இது ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இப்போ நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷன் உங்களை ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அதிலிருந்து நீ விலகி நின்னாலே போதும். நிறைய விஷயங்கள்ல இருந்து உங்களை நீங்களே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபீலிங்ஸை தூண்டுற இந்த மாதிரியான பிளேஸ்ல நீங்கள் இருக்கணுமா அப்படின்றத நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. மூணாவது டெக்னிக் திங்கிங். இப்போ நீங்க கோபம் வந்து அடுத்த செகண்டே நீங்க உடனே ரியாக்ட் பண்றீங்கன்னா பட் அது தப்பாச்சு அப்படின்னா நீங்க வருத்தப்பட வரும். அதனால கொஞ்சம் யோசனை பண்ணி கொள்ளுங்க. நிதானமா நீங்க ரியாக்ட் பண்றது நல்லது. இல்லை அப்படின்னா அந்த சிச்சுவேஷன்ல நீங்க அமைதி காத்தாலே பிரச்சனை வராம பாதுகாத்து. நாலாவது டெக்னிக் இமேஜினேஷன். இது கிட்டத்தட்ட கனவு மாதிரி தான். சுவர்க்கம் என்றது எப்படி இருக்கும், நீங்க உங்களுக்கு விருப்பமானவர்கள் கூட எங்கெல்லாம் இருப்பீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க விசுவலைஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்படி நீங்க விசுவலைஸ் பண்றப்போ உங்க கோபம் அப்படின்ற விஷயத்த நீங்க மறந்துடுவீங்க. அஞ்சாவது டெக்னிக், உங்களை நீங்களே டிஸ்கரேஜ் பண்ணிக்காதீங்க. நான் எல்லா விஷயத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணி பார்த்துட்டேன், பட் இருந்தாலும் என்னுடைய கோபம் இன்னும் தனியவே இல்லை சொல்லி உங்களை நீங்களே வருத்துக்காதீங்க. மறுபடியும் முயற்சி பண்ணி எப்படியாவது உங்களை நீங்களே சாந்திப்படுத்த ட்ரை. ஒரு 7 டைம் கீழே விழுந்து 8வது டைம் எழுந்திருப்பீங்களே, அது மாதிரி. என்னுடைய கெரியர் தொடங்கின ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய டைம் ஸ்லோ டவுன் ஆகிருக்கு. அதனால தான் இந்த கோபம் அப்படின்றத எப்படி அடக்கிறது அப்படின்றத பற்றி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பண்ணுங்க, உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிருங்க. இன்னும் ஒரு பயனுள்ள வீடியோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா, பை பாய்.